ஜனவரி 2, 2025. இன்றைய நற்செய்திக்கான சிந்தனை. நம் ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலத்தில் அடிமைகள் இருந்தார்கள். இவர்கள்தான் தங்களது எஜமானர்களின் காலணிகளை அவிழ்ப்பார்கள். எஜமானர்களின் காலணிகளை அவிழ்ப்பது அடிமைகளுடைய பணியாகும். ஆனால் சீடர்கள் தங்களது குருவின் காலணிகளை அவிழ்க்கும் பணியை தவிர மற்ற அனைத்து பணிகளையும் செய்து கொடுப்பார்கள். திருமுழுக்கு யோவானோ தம்மை ஒரு அடிமையைப் போல் எண்ணி, அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதியில்லை என்கிறார். இதிலிருந்து திருமுழுக்கு யோவான் எவ்வளவு தாழ்ச்சி, எளிமை, உண்மை உடையவர் என்பது நமக்கு தெரிய வருகிறது. திருமுழுக்கு யோவான் இயேசுவை மெசியா என உள்ளத்தில் உணர்ந்தார். எனவே வெளிப்படையாக உண்மையை உரைத்தார். எதையும் நேர்பட பேசி தாழ்ச்சியோடு வாழ்ந்த திருமுழுக்கு யோவானைப் போல் நாமும் வாழ முயற்சி செய்வோமா? நன்றி.